ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 29வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையோட வளர்ச்சியை பற்றியும் இந்த 29வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 29வது வாரத்தில் உங்கள் குழந்தைய வயிற்றில் வேகமாக உதைப்பாங்க. உங்களோட 29வது வாரம் என்பது 3வது ட்ரைமஸ்டரில் முதல் மாதத்தில் இருக்கீங்க. இன்னும் சில வாரத்தில் நீங்கள் பிரசவம் ஆகலாம். இந்த வாரத்திலுமே குழந்தையோட வளர்ச்சி வேகமாக இருக்கும். குழந்தையோட உதைகள், அதாவது அவங்க எத்துறதை கணக்கில் வச்சுக்கணும், மூமெண்ட்டை கணக்கில் வச்சுருக்கணும்னு டாக்டர் சொல்லுவாங்க. குழந்தையோட மூளை வளர்ச்சியோட குழந்தையோட தலையின் அளவு சீராக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். குழந்தையோட வெயிட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். உங்களோட கர்ப்பத்தோட இறுதி வாரத்தில் குழந்தையோட வெயிட் 2 மடங்காக அதிகரிக்கும். குழந்தையோட நுரையீரலும் அந்த நுரையீரலை சுற்றி இருக்கக்கூடிய தசைகளும் முதிர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும். குழந்தையோட எலும்புகள் வளர்ச்சி ஆகிட்டுருக்கும். குழந்தையோட எலும்புகள் கடினமாகவும் வலிமையாகவும் மாறும். குழந்தைக்கு அதிகம் கால்சியம் தேவைப்படும் காலம் இது. குழந்தையோட 29வது வாரத்தில் தலையிலேருந்து கால் வரைக்குமே அவங்க 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அவங்களோட வெயிட் 1.100 கிராமுக்கு மேலே இருக்கலாம், இல்லை 100 கிராம் வரைக்கும் இருக்கலாம். அடுத்த 11 வாரத்துக்குள்ளே குழந்தையோட நீளம் இன்க்ரீஸ் ஆகிரும். அடுத்தடுத்த வாரங்களில் தான் குழந்தையோட வெயிட்டுமே 2 மடங்காக மும்மடங்காகவும் இருக்கலாம். இந்த 29வது வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்கலாம். உங்களோட வயிறு நல்லா பெருசாக இருக்கும். உங்கள் வயிறை குனிஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருக்கும். உங்களோட வெயிட்டுமே இந்த டைமில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். உங்களோட வெயிட் 8 கிலோலேருந்து 11 கிலோ வரைக்கும் அதிகரித்து இருக்கலாம். இது ஒவ்வொரு பெண்ணுக்குமே மாறுபடும். உங்களோட மார்பகங்களும் பெருசாகி ரொம்ப கனமானதாகவும் இருக்கலாம். அதனால் உள்ளாடைகள் தேர்ந்தெடுத்து அணியணும். ஃபீடிங் ப்ராலாக யூஸ் பண்ணலாம். உங்களோட இடுப்பு பகுதியிலேருந்து கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் இல்லை, கர்ப்பப்பை பெருசாகிறனால அழுத்தம் ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் ஏற்படுத்துறதுனால உங்கள் நரம்புகள் வீங்கி பருத்து கூட காணப்படலாம். இதனால் வெரிகோஸ் வெயின் கூட ஏற்படும். இது எந்த கர்ப்பத்தில் இல்லைனாலும் உங்கள் குடும்ப வரலாறு, அதாவது உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் பாட்டிக்கோ இருந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அசௌகரியத்தை நீக்கிறதுக்கு நீண்ட நேரம் நிற்கிறதுக்கோ நீண்ட நேரம் உட்காரவோ கூடாது. காலை உயர்த்தி வைங்க, அதனால் வலி குறையும். கர்ப்ப காலத்தில் சோர்வாகவும் இருப்பது இயல்பு. இதுக்கு முக்கியமான காரணம் நல்லா தூங்காமல் இருக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா வயிறு பெருசாகிறதுனால உங்களுக்கு தூக்கம் நல்லா இருக்காது. தலகணையை வச்சு நீங்கள் தூங்க முயற்சிக்கலாம். தூங்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறனால நீங்கள் டயர்னஸ் ஆகி தூங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூங்குறப்ப கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படலாம். இதுவும் பொதுவானது தான், எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியது. தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் கால்களை நீட்டி மடக்குனிங்கன்னா கொஞ்சம் ரத்த ஓட்டம் போகும். அப்போ கால் தசைப்பிடிப்புகள்லாம் இல்லாமல் இருக்கலாம். லைட்டாக அந்த கெண்டைக்கால் பகுதியில் மசாஜ் செஞ்சு வந்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அது மாதிரி மூச்சு திணறல் இருக்கும். வளர்ந்து வரும் குழந்தைக்கு நுரையீரல் அழுத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு சுவாசிக்கிறதுல மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். வளர்ந்து வரும் உங்கள் கர்ப்பப்பை மற்ற உறுப்புகளுக்கு இடம் கொடுக்காது. நுரையீரல் விரிவடைவதற்கு போதுமான அளவு இல்லாதனால மூச்சை அடைக்க செய்யலாம். இதனால் நீங்கள் சுவாச பயிற்சி செய்யும் போது இது கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். உங்கள் குழந்தையோட வெயிட் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம், மூல நோய் கூட வரலாம். திரவ ஆகாரம் நிறைய எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல்லேருந்து விடுபடலாம். ஹார்மோன் உற்பத்தி காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்படலாம், முதுகு கால் வலி ஏற்படலாம். அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனையும் ஏற்படும். தோள்களில் அரிப்பு ஏற்படலாம். வயிறு விரிவடைந்து வளர்ச்சி ஏற்படுறதுனால உங்களுக்கு அரிப்பு ஏற்படலாம். நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. ஃபோலிக் டேப்லெட், கால்சியம் டேப்லெட், அயன் டேப்லெட், இந்த 3யுமே கன்சீவ் ஆன முதல்ல இருந்து குழந்த 1 வயசு ஆகிற வரைக்குமே நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா குழந்த உங்களோட ஊட்டச்சத்தை உறிஞ்சிறதுனால உங்களுக்கு சத்து இல்லாமல் போயிடலாம். இந்த டேப்லெட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த டேப்லெட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து தான் வரும். நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும். கீரை வகைகளில் முருங்கைக்கீரையும் பீட்ரூட்டும் அதிகமாக சாப்பிடும்போது நமக்கு ரத்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நிறைய தண்ணி குடிக்கணும். போதுமான அளவில் உடற்பயிற்சி செய்தால் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக வாய்ப்புகள் அதிகம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.